சுஜா சமையலோட வீட்டு முறை தயாரிப்புகள் முழு கருப்பு உளுந்தில் பண்ண கருப்பு உளுந்தங்களி மாவு, 40 வகையான பொருட்கள் சேர்த்து பண்ண சத்து மாவு, எல்லா வகையான குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள், 60 வகையான மூலிகை சேர்த்து பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில், கேரள ட்ரெடிஷ்னலான மன்சிஸ்த் ஆயில், குங்குமாதி தைலம், மூலிகை குளியல் பொடி, மூலிகை சீயக்காய் தூள், குழந்தைகளுக்கு மசாஜ் பண்ணி குளிப்பாட்டுறதுக்காக கேரட் பீட்ரூட் ஆயில், மூட்டு வலி தைலம், இது போக இட்லி பொடி, பருப்பு பொடி, முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை சூப் பவுடர்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி 2வது நாள். காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல நான் வெயிட் செக் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னோடய வெயிட் வந்துட்டு 89.7. நேற்று ஃபஸ்ட்டு நாள் எவ்வளோ இருந்ததுன்னா 90.6 இருந்தது. இதில் 900 கிராம் இன்றைக்கி குறைஞ்சிருக்கு. எப்போவுமே வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 நாள் வேகமாக குறையும். அடுத்ததாக இப்போ என் ஹஸ்பண்டுக்கு வெயிட் செக் பண்ண போகிறோம். அவருக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84.9 இருக்குது. நேற்று அவருக்கு 85.4 இருந்துச்சு. வெயிட் செக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா முதல்ல காலையில் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே 1/2 லிட்டர் தண்ணி தாங்க குடித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி காலையில் 6:15 ஆகுது. இப்போ தான் வெயிட் செக் பண்ணி முடிச்சிருக்கோம். நேற்று நான் டே 1ல் காலையில் எந்திரிச்ச உடனே வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடித்தோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிச்சிருந்தேன். அதை சொல்ல மறந்துட்டேன். அதனால் இப்போ சொல்கிறேன். எந்திரிச்ச உடனே ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடித்ததுக்கப்புறம் ஒரு 1 hour வரைக்கும் கேப் விட்டுருவோம். ஏன்னா 1/2 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிச்சதுனால வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. நேற்று மார்னிங் வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டோம். ஆனால் இன்னைக்கு அதை நைட் எடுத்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு நாங்கள் 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சதுக்கப்புறமா காலையில் 2 பேருமே சுக்கு காஃபி தான் ஒவ்வொரு டம்ளர் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா காலையில் ஏதாவது சூடாக குடிக்கணும் போல் இருந்தது. முதல் நாள் ஃபுல்லாக ஃப்ரூட் டயட் எடுத்ததுனால காலையில் எந்திரிச்ச உடனே ரொம்ப பசியாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரியும் இருந்துச்சு. அதனால காலையில் எந்திரிச்ச உடனே இந்த ட்ரிங்கை சூடாக குடிச்சிக்கலாம், நைட்டு தூங்கும்போது வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் காலையில் சுக்கு காஃபி எடுத்துக்கிட்டோம். நம்ம நார்மலாக ரெகுலராக நல்லா சாப்பிட்டுட்டு இருந்துட்டு திடீர்னு டயட் இருக்கும்போது நமக்கு கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம்லாம் வரும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக சுக்கு காஃபி இல்லைனா இந்த வெயிட் லாஸ் பவுடர்லேயே நமக்கு சீரகம், ஓமம், வெந்தயம் எல்லாமே கலந்துருக்கும். அது எடுத்துக்கும் போது நமக்கு கேஸ் ட்ரபிள் பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்கும். அடுத்ததாக இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 பேருக்குமே பப்பாளி பழம், கொஞ்சமாக தேங்காய், அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம், கொஞ்சமாக சீட்ஸை சும்மா வெறும் வானலியில் அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக எதாவது சாப்பிடணும் போல் இருந்தது. அதனால சீட்ஸை அப்படி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஆளுக்கு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி மார்னிங் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக 11 மணி வாக்கில் பூசணிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டோங்க. பொதுவாக இந்த வெண்பூசணி ஜூஸ் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் நம்மளோட அடி வயிற்றில் உள்ள தொப்பையை கரைக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே பூசணிக்காய் ஜூஸ், சொரக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறதுனால வெயிட் லாஸுக்கு எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பூசணிக்காய் ஜூஸ் வாரத்தில் ஒரு 3 அல்லது 2 வாட்டியாவது எடுத்துக்கும் போது நம்ம உடலில் உள்ள கழிவுகளை நீக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் நாங்கள் ஃபாலோ பண்ணுற இந்த டயட் முழுக்க இயற்கை உணவுகளை மட்டும் பயன்படுத்தி எடுக்கக்கூடிய டயட். முழுக்க இயற்கை உணவுகள், அதாவது பழங்கள், இது மாதிரி மட்டும் பயன்படுத்தி நம்மளுடைய உடலில் உள்ள தேவையில்லாத கழிவுகளை நீக்கிறது மூலமாக உடல் எடையை குறைக்கிறதுக்கான ஒரு டயட் இது. இந்த வெண்பூசணி ஜூஸை நீங்கள் அப்படியே ப்ளைனாகவும் குடிக்கலாம், இல்லைனா கொஞ்சமாக உப்பு, பெப்பர் இல்லைனா சீரகத்தூள் இது மாதிரி லைட்டாக கலந்தும் குடிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் ப்ளைனாக அப்படியே வெண்பூசணி ஜூஸ் மட்டும்தான் எடுத்திருக்கோம். அடுத்ததாக இன்றைக்கி மத்தியானத்துக்கு 3 சின்னதாக வாழைப்பழமும் கொஞ்சமாக திராட்சை பழமும் எடுத்திருக்கோம். அடுத்ததாக வெயில் டைமுங்கிறதுனால ஒவ்வொரு கிளாஸ் நான் சர்பத்தும் எடுத்திருக்கேன். இன்றைக்கி இந்த டயட் இருக்கும்போது மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சமாக அப்படியே 2 பேருக்குமே தலை வலிக்க ஆரம்பித்தது. அதனால் சாயந்தரத்துக்கு நாங்கள் செம்பருத்தியில் டீ மாதிரி போட்டு குடித்தோம். இந்த செம்பருத்தி டீ எப்படி போடுறது அப்படின்னு நாளைக்கு நான் வீடியோவாக உங்களுக்கு போடுறேன்.
நைட்டுக்கு வந்துட்டு கொய்யாப்பழம், வெள்ளரிக்காய், அப்புறம் கொஞ்சம் திராட்சை எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி டயட் இருக்கும்போது ஒவ்வொருத்தங்க உடம்புக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தலைவலிக்கும், சிலருக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும், சில நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும். இதனால் கொஞ்சம் வந்துட்டு ஒரு 3-4 நாள் நம்ம இதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு அது செட் ஆகி வந்துடும். அதனால தான் நான் வந்து நேற்று வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், இதை வந்துட்டு டக்குன்னு யாரும் உடனே இந்த டயட் வந்து எடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக 1 நாள் 2 நாள் இது மாதிரி ரொம்ப வாட்டி செஞ்சு பழகி அதுக்கப்புறம் தான் இந்த டயட்டை வந்துட்டு நம்மளால் எடுக்க முடியும். இரவு உணவை வந்துட்டு நாங்கள் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கே முடிச்சிட்டோம். இப்போ நைட் வந்துட்டு 9 மணி ஆகுது. இப்போ தான் வந்துட்டு வெயிட் லாஸ் ட்ரிங்க் பவுடர் வந்துட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த வெயிட் லாஸ் பவுடர் வந்துட்டு வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இல்லைங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க, பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு இருக்கிறவங்க, பிபி, சுகர் இருக்கிறவங்க யார் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இந்த வெயிட் லாஸ் பவுடர் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்துட்டு 1 டம்ளர் எடுத்துக்கிட்டு கூடவே இன்னொரு டம்ளரில் வந்துட்டு கொஞ்சமாக வெந்நீரும் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. இதோட இன்றைக்கி நாங்கள் 2வது நாள் வந்துட்டு டயட் வந்து முடிச்சுக்கிட்டோம். நாளைக்கு 3வது நாள் வந்து எப்படி இருக்குது என்னென்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.